பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அவர் செய்த பெரிதான கிருபைகளுக்காக அவரை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறேன். எத்தனை பேர் உண்மையிலே இந்த மாலை வேளையில சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகினால் சத்தியங்களை நாம் சந்தோஷமாய் கேட்க வேண்டும். சரி, இன்றைக்கு உங்கள் மத்தியில வைக்கிறதான தேவ செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், குடும்பங்கள் பாக்கியவான்களாய் மாறுவது எப்படி? கிறிஸ்தவ குடும்பங்கள் பாக்கியவான்களாக மாறுவது எப்படி என்ற தலைப்புல நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். அது அடிப்படையாக மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கலாம். அங்கிருந்து தான் ஒரு 8 காரியத்தை நம்ம பார்க்க போறோம். இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் ரொம்ப விசேஷம். ஏன்னா அது என்ன விசேஷங்க? அந்த அந்த அதிகாரத்துல மலை பிரசங்கம். அதுல பாத்தீங்கன்னா 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், தன் வாயை திறந்து உபதேசித்து சொன்னது என்ன அப்படின்றது பார்க்கும்போது, இந்த இடத்துல 8 காரியத்தை சொல்லி பாக்கியவான்களா இருப்பீங்க, பாக்கியவான்களா இருப்பீங்கன்னா அந்த பாக்கியவானுக்குரிய ஆசீர்வாதத்தையும் அங்க மென்ஷன் பண்றாரு. எப்படி பாக்கியவானா மாறணும்ன்ற காரியத்தை மென்ஷன் பண்றாரு. அப்ப இந்த காரியத்தை செஞ்சா நீங்க இப்படிப்பட்ட பாக்கியவான்களா மாறிடுவீங்க அப்படின்றதுதான் இந்த சத்தியத்தினுடைய மிக முக்கியமான கருத்து. ஆக்சுவலா இதை ஒரு பிரசங்கமா எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இதை படிச்சாலே ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருக்கு. இது ஒரு சப்ஜெக்டா எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ரெண்டாவது, இதை நிறைய முறை நம்ம படிச்சிருக்கிறோம். இது தெரியாதது ஒண்ணுமே இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் பிரசங்கமா இது காண்பிக்கப்படுது. இப்ப ஜென்ரலாவே நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் முதல் ஒரு பிரசங்கம் நம்ம பண்ணும்போது அதை எப்படி எடுப்போம்? ரொம்ப பெஸ்டா எடுப்போம். வெளியில போய் நீங்க எங்கேயாவது போய் ஒரு இடம் கிடைக்கும் போது அந்த இடத்துல நீங்க மெசேஜ் கொடுக்கும் போது அந்த ஃபர்ஸ்ட் பிரசங்கம் ரொம்ப பெஸ்டா இருக்கணும். அப்போதான் தொடர்ந்து அங்க என்ன வரும்? அழைப்பு வரும். இப்ப இயேசுவினுடைய முதல் பிரசங்கம்னு இதை எடுக்கும் போது, மலை பிரசங்கம்னு எடுக்கும் போது இயேசுவும் பெஸ்டா தான் கொடுத்துருக்குற. அதை நம்ம படிக்கும் போது ஒரு சர்வசாதாரணமா இருக்கலாம். ஆனா தேவன் அதுல எவ்வளவு பெரிய ஒரு வெளிப்பாடை கொடுத்துக்கிறாருன்னா, கிறிஸ்து இயேசுக்கு அவ்வளவு பெரிய ஒரு மகிமையான ஒரு காரியத்தை கொடுத்துக்கிறார். அதை நம்ம தொடர்ந்து பார்க்கும் போது உங்களுக்கு தெளிவா புரியும். இது ஒரு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆழமான சத்தியமா கூட நம்ம இன்னைக்கு எடுத்துக்கலாம். எனக்கு கிடைச்ச வெளிச்சத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது, பாக்கியவான்னா என்ன அர்த்தம்ன்றதை தெரிஞ்சுக்கணும். பாக்கியவான்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரலா நம்ம என்ன நினைப்போம்? பாக்கியவான்னா என்ன சொல்லுவோம்? ஆமா, நல்ல பிளெஸ்ஸிங்கா எல்லாம் சகல சௌபாக்கியமும் பொரிந்து செய்யறதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல வெல்த்தியான ஒரு லைஃப்ல இருக்கிறவங்கள தான் பாக்கியவான்னு சொல்லுவோம். ஆக்சுவலா அது கரெக்டு தான். ஆனா இங்க இயேசு சொல்லி இருக்கிறார் இல்லையா, பாக்கியவான். அது அராமிய மொழியில மெக்கோரிஸ் அப்படின்னு வருது. மெக்கோரிஸ். அந்த மெக்கோரியஸ்னா என்ன அர்த்தம்னா 3 அர்த்தம் வருதுங்க. நம்ம பாக்கியவான் அப்படின்னும் போது நம்ம ஒரு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஆங்கிலத்துல பிளஸ்ட் ஒன்னும் போது அதுக்கு ஒரு மீனிங் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஆனா மெக்கோரியஸ்க்கு 2-3 அர்த்தம் வருது. அந்த 3 அர்த்தத்தை படிச்ச உடனே எவ்வளவு பெரிய விஷயம் இதுல தேவன் வச்சிருக்கிறாருன்றது அப்பதான் புரியுது. பாக்கியவான்னா என்ன மீனிங்னு பாத்தீங்கன்னா 3 அர்த்தம் வருது. முதல் அர்த்தம் என்னன்னா, தேவனுடைய அனுகூலமும் நன்மையும் ஒருவருடைய வாழ்விலே நீடித்து வருவது பாக்கியமா. தேவனுடைய அனுகூலமும் நன்மையும் ஒரு காலகட்டத்துல மட்டும் இல்ல. ரட்சிக்கப்பட்டங்க 2 வருஷம் நல்லா இருந்தேன், அதுக்கப்புறமா இப்போ வாழ்க்கை வேற மாதிரி ஆயிப்போச்சு. கொஞ்ச நாள் நல்லா இருக்கிறோம், கொஞ்ச நாள் நல்லா இல்ல. அப்படி இல்லை. இது எப்படின்னா, தேவனுடைய அனுகூலமும் நன்மையும் எவருடைய வாழ்க்கையில தொடர்ந்து கொண்டே வருதோ, டிராப் ஆகல, தொடர்ந்து கொண்டு வருதோ அவர் பாக்கியவானா. அதான் மெக்கோரியஸோட மீனிங். 2வது மீனிங் என்னன்னா, தேவன் ஏற்படுத்தி கொடுக்கும் உயர்வை அனுபவிக்கிறவர்கள் பாக்கியவானா. தேவன் ஏற்படுத்தி கொடுக்கும் உயர்வு, நம்ம உயர்றது இல்ல, நம்மளுடைய சுயமுயற்சி இல்ல. தேவனை என்ன பண்றாராம்? ஒரு மனுஷனுக்கு அந்த உயர்வை ஏற்படுத்துறார். தேவன் ஏற்படுத்துறார். ஏற்படுத்தி கொடுக்கிற உயர்வை அனுபவிக்கிறவர்கள் பாக்கியவானா. 3வது பாயிண்ட் என்னன்னா, அந்த மெக்கோரியஸ் 3வது மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா,
உலகம் போராமைப்படும் அளவில் தேவ சமாதானமும் தேவ சந்தோஷத்தும் உடையவன் பாக்கியவானா. நம்முடைய சந்தோஷத்தை பார்த்து, நம்முடைய சமாதானத்தை பார்த்து யார் போராமப்படுறா? உலகத்தை. எப்படிப்பா இவனுக்கு எல்லா சூழ்நிலையிலும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறான், இவ்வளவு சமாதானமா இருக்கிறான் அப்படின்னு மத்தவங்க கேட்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில, இந்த பாக்கியவானுடைய வாழ்க்கையில சந்தோஷமும் சமாதானமும் நிறைஞ்சிருக்கு. இப்ப பாருங்க, பாக்கியவான்ல எவ்வளவு டெஃபினேஷன் இருக்கு பாருங்க. புரியுதுங்களா? தேவனுடைய அனுக்கிரகமும் நன்மையும் தொடர்ந்து வருது. ஒரு டைம்ல ஸ்டாப் ஆகல, தொடர்ந்து வருது. ரெண்டாவது, தேவனே உயர்வுகள் என்ன பண்றாரு? ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா உயர்வுகள் வந்துகிட்டே இருக்குது. உயர்வுகள் வந்துகிட்டே இருக்குது. தேவனுடைய நன்மையும் அனுகூலமும் தொடர்ந்துகிட்டே வருது. மாத்திரமல்ல, மூணாவது பாக்குறோம், நம்மளை பார்த்து, நம்முடைய சமாதானத்தை, நம்முடைய சந்தோஷத்தை பார்த்து உலகத்தார் போராமைப்படக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நம்மள என்ன பண்றாராம்? இதுக்கு பேரு தான் பாக்கியவான். இப்ப புரியுதுங்களா? இப்ப நம்ம ஆசீர்வாதமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட முடியாது. இந்த 3 அர்த்தம் உடையவன் தான் பாக்கியவான். இந்த 3 காரியமும் இருக்கணும். சோ இதை வச்சுதான் இயேசு சொன்னாரு பாக்கியவான், மெக்கோரியஸ் 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 சொல்லிட்டு சொல்ற. இன்னொரு ஒரு விஷயம், இந்த 8 அந்த 5ஆம் அதிகாரம் 1 11 12 வரைக்கும் நீங்க வாசித்து பார்க்கும் போது 8 முறை பாக்கியவானுக்குரிய காரியத்தை சொல்றாரு. இந்த 8 விஷயத்த கூட எப்படி இயேசு சொல்றாருன்னா, அவர் சொல்றது சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா இதை ஆராய்ச்சி பாத்தீங்கன்னா 3 பிரிவு வருது. இதுல 3 பிரிவு. எப்படின்னா, இயேசு சொல்றாரு, நீ இதை செஞ்சினா நீ பாக்கியவானா இருப்பேன்னு சொல்லிட்டாரு. நீ இதை செஞ்சினா பாக்கியவானா இருப்ப. அப்ப பாக்கியவான்ன்றதுக்கு ஒரு சாட்சி வேணும். பாக்கியவான்றதுக்கு சாட்சி வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், நல்ல வெயில்த்தியா இருக்கிறவங்களை நம்ம பார்த்து என்ன சொல்லுவோம்? பா பாக்கியவான்பா, ரொம்ப நல்லாகிறான்பா. அப்ப சொல்றதுக்கு ஒரு சாட்சி வேணும். புரியுதுங்களா? அந்த பிரகாரம் இயேசு சொன்ன இந்த 8 காரியத்துல பாத்தீங்கன்னா 3 பிரிவா பிரிச்சிங்கன்னா, தேவன் சாட்சி கொடுக்கிற பாக்கியவான் 4 காரியத்தை சொல்லுகிறார். தேவனை சாட்சி கொடுக்கிறார். ஆமா, இவன் பாக்கியவான், இவன் பாக்கியவானா இருக்கிறான் அப்படின்னு தேவன் கொடுக்கிற சாட்சி. தேவனுக்கு முன்பதாக சாட்சி கொடுக்கக்கூடிய பாக்கியவானுக்குரிய காரியம் 4 இருக்குது. இந்த உலகத்துல பாக்கியவான் உலகம் சொல்லணும், நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய உலகம் நம்மளை பார்த்து சொல்லணும், ஆமாப்பா இவன் பாக்கியவான் சொல்றதுக்கு அப்படி என்ன காரியத்தை செஞ்சா இந்த உலகத்துல நம்ம பாக்கியவான்னு உலகம் சாட்சி சொல்லணும்னு சொல்லப்பட்டிருக்கு. 3வது பாத்தீங்கன்னா, நம்முடைய மனது சொல்லணும் சாட்சி, நீ பாக்கியவான் அப்படின்னு நம்முடைய மனது சொல்லணும். அந்த சாட்சிக்குரிய 3 காரியத்தை சொல்றாரு. அப்போ தேவனுக்கு முன்பதாக தேவன் சாட்சி கொடுக்கிற விதத்துல நம்ம பாக்கியவானா இருக்கணும்னா அதுக்கு என்ன செய்யணும்? இந்த உலகத்துல நம்மை பாக்கியவான்னு உலகம் சாட்சி கொடுக்கணும்னா அதுக்கு என்ன செய்யணும்? 2வது, நம்முடைய மனது நம்மை பாக்கியவான்னு சாட்சி கொடுக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? அப்போ எவ்வளவு விஷயத்த இந்த 8 வசனத்துல தேவன் என்ன பண்ணிட்டாரு? குமாரனுக்கு வெளிப்படுத்தி வச்சிருக்காரு. அதனாலதான் எப்பவுமே முதல் பிரசங்கம் பெஸ்ட் தான். இயேசு இதுல பெஸ்ட் தான் கொடுத்துருக்குது. அப்ப அதை ஆராய்ந்து பார்க்கும்போது இதற்காக இயங்குகிற நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த நாள்ல பாக்கியவானா மாத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த குடும்பத்தாரை கர்த்தர் பாக்கியவானா பாக்கியவதிகளாக மாற்றுவார். இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் பாக்கியவதிகளாய் மாற்றுவார். அப்போ இயேசு சொல்லி கொடுத்த அந்த பேட்டர்னை நம்ம ஃபாலோ பண்ணணும். முதல் காரியம் என்னன்னா, தேவனுக்கு முன்பதாக நாம் பாக்கியவானாய் அல்லது தேவன் சாட்சி கொடுக்கிற பாக்கியவானா நம்ம மாறணும்னா இயேசு ஒரு 4 காரியத்தை சொல்றார். இந்த 4 காரியத்தை நீ செஞ்சினா தேவன் உன்னை குறிச்சு பாக்கியவான்னு சாட்சி கொடுப்பார். அந்த 4 காரியம் என்ன? முதல் காரியம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். மத்தேயு 5:3. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. சிம்பிளா சொல்லிட்டாரு. ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோகம் அவர்கள் ராஜ்யம், பரலோகம். அதுதான் பார்க்கணும். பரலோகம் அவர்களுடையதுன்னு சொல்லல, பரலோக ராஜ்யமும் அவர்களுடையது. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். பரலோக பரலோகத்துக்கு போவோமானே நிறைய பேருக்கு டவுட். இயேசு சொல்றாரு, நீ ஆவில எளிமையா இருந்துட்டீன்னா ராஜ்யமே உண்டுப்பா, ராஜ்யமே உண்டு. இப்போ இந்த வீடு இவங்களுடைய வீடு. இப்போ இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு போறதுக்கு எல்லாம் தகுதி உங்களுக்கு இருக்குது. பர்மிஷன் கேட்டு உள்ள வரணும்னு அவசியம் கிடையாது நீங்க, பிகாஸ் இது உங்களுடைய வீடு. அப்ப யோசனை பண்ணி பாருங்க, அவர்களுடையது.
இயேசு சொல்றாரு அவர்களுடையதுன்னா, அப்போ பரலோக ராஜ்யமே நம்மளுடையதே மாறணும்னா நம்ம ஆவியில எளிமையா இருக்கணும். இந்த ஆவியின் எளிமைனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎன்டி டிரான்ஸ்லேஷன்ல எடுத்து பார்க்கும்போது ஆவியில் தாழ்மை, சிம்பிளா ஆவியில தாழ்மை. இப்போ ஆவியில தாழ்மைன்னா என்ன? ஏன்னா நம்ம சரீர ரீதியா தாழ்மை பண்ணிடுவோம், எளிய சரீர ரீதியா காட்டுருவோம். ஐயா எப்படியா இருக்கிறா அப்படி இப்படின்னால எல்லாரும் பார்த்து என்ன சொல்லுவாங்க, ஐயோ எவ்வளவு எளிமையானவர், எவ்வளவு தாழ்மையானவர், எவ்வளவு இதுவா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது சரீரத்துல இல்ல, ஆவியில உள்ள. ஆவியில தாழ்மைன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 விஷயம்தான். தேவனுக்கு முன் நான் ஒன்றுமில்லை, தேவனுக்கு முன் நான் ஒன்றுமில்லை. 2வது, தேவன் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. தேவனுக்கு முன் நான் ஒன்றுமில்லை, தேவன் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த ஒரு ஸ்ட்ராங்கான அறிக்கை உள்ள வச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா, உள்ள வைக்கிறது தான் ஆவியின் எளிமை. இப்போ இந்த கோட்பாடோட இருக்கிறவங்களோட பேச்ச வேற மாதிரி இருக்கும், வித்தியாசமா இருக்கும். நான் செஞ்சேங்க, நான் பண்ணிட்டேங்க, நான் பண்ணேங்க, நான் செஞ்சிருவேங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் பண்ணிடுவேன், நான் வரவே வராது. தேவன் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. தேவன் தான். தேவனுக்கு முன் நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை. அப்போ உங்க வாழ்க்கையில வர எல்லா நன்மையும், எல்லா உயர்வும், எல்லா முயற்சிகளும் யார் முன்னாடி இருப்பா? தேவன் முன்னாடி இருப்பா. நம்முடைய அறிக்கை அந்த மாதிரி மாறும். இந்த அறிக்கை தான் ஆவியின் எளிமை. சரீர ரீதியா நம்ம மேன்மை பாராட்டுவோம், ஆனா அது கிடையாது, அது ஆவியின் எளிமை கிடையாது. ஆவியின் எளிமைன்றது எல்லாம் தேவன் செஞ்சதுதான். அதான் சொல்றோம் இல்லையா, நான் நிற்கிறதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சித்தக்கிருபை. இப்ப இந்த ஆவியின் தாழ்மைக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் புரிஞ்சுக்கிறது அளவுக்கு. யோவான் ஸ்நானகனை எடுத்துக்கணும். இப்போ நம்ம யோவான் ஸ்நானகனை எப்படி பாக்குறோம்னா ஒரு சாதாரண கேரக்டரா பாக்குறோம், ஒரு சாதாரணமான ஒரு கேரக்டரா பாக்குறோம். அப்படி கிடையாது. யோவான் ஸ்நானகன் அப்படி பார்க்கக்கூடிய நபர் கிடையாது. ஏன்னா அவர் சொன்னார் பாருங்க ஒரு வார்த்தை, அவருடைய பாதரட்சியின் வாரை கழட்டுவதற்கு நான் பாத்திரம் இல்லைன்னு யார சொன்னாரு? இயேசு சொன்னார். அப்படி ஒரு மனுஷன் சொல்லி இருக்கிறாருன்னா அந்த மனுஷன் எப்படிப்பட்ட ஸ்தானத்துல இருந்தான், அது ரொம்ப முக்கியம். அதுலதான் ஆவியின் எளிமை இருக்கு. நல்ல கவனிங்க, ராஜாவையே எதிர்த்து கேள்வி கேட்டவர் இவரு. ஏரோதை பார்த்து என்ன பண்ணாரு? எதிர்த்து கேள்வி கேட்டவர். இன்னும் சொல்ல போனா வசனம் சொல்லுது, ராஜாவே இவருக்கு பயந்து இருக்கிறாரு. சதுசேயர், பரிசேயர், வேத பாரகர் எல்லாமே இவர்கிட்ட வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க? ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்க. சாதாரணமான விஷயமா? எப்படி தேடி வர முடியும்? அப்படின்னா இவர்கிட்ட இருக்கு. புரியுதுங்களா? இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல வச்சு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பிஷப்பு, போப்பு எல்லாரும் வந்து நின்னா எப்படி இருக்கும்? அப்ப நம்ம சாதாரணமான ஆளா? இல்ல, ஏதோ ஒரு விசேஷம் வந்துட்டாரு. அவ்வளோ மகிமையா இருக்கிறவரு இயேசுவை பத்தி சொல்லும் போது சொல்றாரு, அவருடைய பாதரட்சியின் வாரை கழற்றுவதற்கு நான் பாத்திரவான் அல்ல. இதான் ஆவியின் எளிமை. என்னைக்குமே நம்மை நாமே உயர்த்து கொள்வது, நம்முடைய காரியத்தை உயர்த்து கொள்வது இல்ல. தேவன் செஞ்சதுங்க, தேவன் கொடுத்ததுங்க, தேவன் வாழ வைக்கிறாருங்க, தேவன் உயர்த்துவாருங்க, தேவன் நடத்துவாருங்க. இந்த ஒரு லிமிட்டுக்கு வரணும். நம்ம இந்த ஒரு லிமிட்டுக்கு நம்ம வந்து இந்த ஆவியின் எளிமையை நம்ம புடிச்சுக்கிட்டா பரலோக ராஜ்யத்தை குறிச்சு கவலைப்படவே தேவையில்லை. பரலோக ராஜ்யம், அந்த வசனம் ரொம்ப அருமையா இருக்குது, அவர்களுடையது. எவ்வளவு அருமையா சொல்கிறார் பாருங்க. பரலோக ராஜ்யம் அவர்களுடையது, ஆவியில் எளிமை உள்ளவர்களுடைய பரலோக ராஜ்யம். இப்ப புரியுதுங்களா? முதல் காரியம், தேவனுக்கு நாம் பாக்கியவான்னு சாட்சி கொடுக்கணும்னா ஆவியில எளிமை வரணும். எப்படி சாட்சினா, பரலோக ராஜ்யமே உண்டுன்ட்டு இதான் அவர் கொடுக்குற சாட்சி. நீ ஆவியில எளிமையா இருந்தீன்னா பரலோக ராஜ்யம் உன்னுடையது. 2வது காரியம், தேவனுக்கு முன்பதாக தேவன் நம்மை பாக்கியவான்னு சாட்சியிடக்கூடிய காரியம். 2வது காரியம் கர்த்தராகிய இயேசு கற்றுக் கொடுத்தது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். எப்படி இருக்கு பாருங்க. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
யாரை தரிசிப்பாங்களாம்? தேவனை தேவனை தரிசிப்பாங்களாம். மனுஷரில் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் ஆகிய தேவனை இயேசு சொல்றாரு, உன் இருதயத்துல சுத்தமா இருந்தா நீ என்ன பண்ணலாம்? தேவனை தரிசித்து. இதான் சாட்சி. பாக்கியவானுக்குரிய சாட்சி தேவனை இடணும்னா அவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? சுத்தம் உள்ளதா இருக்கணும். சுத்தம் உள்ளதா. இப்போ நல்லா பாருங்க, தேவன் பரிசுத்தமானவர். தேவன் பரிசுத்தமானவர், அதுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அவர் பரிசுத்தமா தான் இருக்கிறாரு. அவருடைய பரிசுத்தத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அவர் பரிசுத்தமா தான் இருக்கிறாரு. ஆனா அவருடைய பரிசுத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில புரிந்து கொள்வதற்கு எதை வச்சு நீங்க புரிஞ்சுப்பீங்க? அவர் பரிசுத்தமானவர் தான். ஆனா அவர் பரிசுத்தமானவர் அப்படின்றதுக்கு நமக்கு ஒரு பாயிண்ட் வேணும்ல. அவர் பரிசுத்தமான தேவன் பரிசுத்தமானவர் தாங்க, ஆமாங்க அப்படின்னு சொல்றது இந்த காரியங்க அப்படின்னு நம்ம எதை சொல்ல முடியும்? நம்ம செய்யற காரியத்தை ஓகே, அதாவது அவர் பரிசுத்தமா இருக்கிறாரு. அவர் பரிசுத்தமா இருக்கிறாருன்றதுக்கு நம்ம செய்யற காரியத்தை அவர் செய்ய மாட்டாரு. ஓகே, நல்ல பாயிண்ட். வேற ஏதாவது? வேற ஏதாவது? நம்ம பாவம் செய்யும் போது அந்த உணர்வு வந்து அதாவது ஓகே, ஓகேவா? இன்னும் முக்கியமா சொல்லணும்னா அவர் பரிசுத்தமா இருக்கிறாரு. அவர் பரிசுத்தமா இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில நான் உணர்ந்து முக்கியமான காரியம் என்னன்னா, அவர் இருக்கிற இடம் பரிசுத்தமா மாறிடும். அவர் இருக்கிற இடம் பரிசுத்தமா மாறிடும். சீனாய் மலையில இறங்குனாரு. இறங்கும் போது என்ன சொன்னாரு? பாதரட்சிய கழட்டி போடு, இது பரிசுத்தமான ஸ்தலம். இப்ப கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவனை தரிசிப்பார்கள் சொல்லிட்டார். இப்போ நம்முடைய இருதயத்துல அவர் இருக்கிறார். நம்முடைய இருதயத்துல அவரு இருக்கிறார். அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தர். அவர் நம்முடைய இருதயத்துல இருக்கிறனால நம்முடைய இருதயம் என்னவா இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். அதான் அவர் சொன்னாரு, நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தமா இருங்கன்னு சொன்னாரு. அப்போ அந்த பரிசுத்தத்தினுடைய முக்கியத்துவம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. பரிசுத்தத்தை நம்முடைய இருதயத்துக்கு மாத்திரம் அப்ளை பண்றது இல்ல. ஒரு இடத்துல சொல்றாரு, எங்க இருவர் மூவர் என் நாமத்து நிமித்த கூடுகிறீர்களோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்? வாசம் பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறார். அப்ப நம்மத்தில தேவன் இருக்கிறாரா இல்லையா? வாக்குரைத்தவர் வாக்கு மாறாதவர் இருக்கிறாரு. அப்ப இந்த இடம் என்ன மாதிரி இடம்? பரிசுத்தமான இடம். உங்கள் வீடு தேவன் வாசம் செய்ய வாசஸ்தலம். இது பரிசுத்த ஸ்தலம். இது பரிசுத்த ஸ்தலம். ஆனாதான் பவுல் சொன்னாரு, நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. சரீரம். இந்த சரீரத்துல யார் இருக்கிறா? தேவன் இருக்கிறார். அதனாலதான் சொல்லிட்டாரு, ஆலயத்தை நீ கெடுத்தினா நான் உன்னை கெடுப்பேன். ஏன்னா பரிசுத்த குலைச்சல் வரக்கூடாது. வேதத்துல எடுத்து கொஞ்சம் பாத்தீங்கன்னா, பரிசுத்த குலைச்சலுக்கு தேவன் கொடுக்குற சாபம் எல்லாம் பாத்தீங்கன்னா பயந்துருவீங்க. படிக்கவும் முடியல. பரிசுத்த குலைச்சலா ஆக்காத அப்படின்னு எச்சரிக்கிறார். அப்ப நல்லா புரிஞ்சுங்க. இயேசு சொல்றாரு, தேவன் உன்னை பரிசுத்தவான் பாக்கியவான் சாட்சி கொடுக்கணும்னா உன் இருதயத்துல சுத்தம் இருக்கணும். அந்த இருதயத்துல சுத்தம் இருந்தா நீ தேவனை பார்ப்ப. நீ தேவனை தரிசிக்க முடியும். அப்ப தரிசிக்க முடியும்னு இவ்வளவு கான்பிடென்டா சொல்றாருன்னா, இன்னைக்கு நிறைய பேர் பாக்குறேன்றாங்க தேவனை. இன்னைக்கு நிறைய பேர் தேவனை பாக்குறேன்றாங்க. அது நமக்கு வேண்டாம். ஆனா அந்த ஒரு பரிசுத்தத்துக்குரிய உணர்வு எங்க நமக்கு வருதோ அப்பதான் நம்ம முழுமையா தரிசிக்கிறோம். பரிசுத்தத்தை உணர்றதுதான் தேவனை தரிசிக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். பரிசுத்தத்தை உணர்வதுதான் தேவனை தரிசிக்குது. அதனால பாருங்க, தேவனுடைய ஆலயத்துல போகும்போது அந்த பரிசுத்தத்தை உணரும் போது நம்ம என்னவா மாறிடுறோம்? பரிசுத்தப்படுத்திக்கணும்ன்ற எண்ணம் நமக்கு வருது. அப்போ வீடு, இருதயம், சரீரம் முற்றும் எப்படி இருக்கணுங்க? பரிசுத்தமா. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணிக்கணும்? சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்படி சுத்தப்படுத்தும் போது அந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறாருன்ற அந்த பரிசுத்த உணர்வை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்படி பெற்றுக்கொண்டால் போதும் தேவனை தரிசிக்கலாம். புரியுதுங்களா? தேவனை தரிசிக்கலாம். மூன்றாவது காரியம், தேவன் நம்மை பாக்கியவான் என்று சொல்லக்கூடிய இயேசு கற்றுக் கொடுத்த மூன்றாவது காரியம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம்.
மத்தேயு 5:9. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். இப்போ சொல்லிட்டாரு, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் யாரா இருப்பாங்களாம்? தேவனுடைய தேவனுடைய புத்திரர். புத்திரர். இப்ப நல்லா கவனிங்க, தேவனுடைய புத்திரர் அப்படின்னு சொல்லி இருக்குதுன்னா தேவன் சாட்சி கொடுக்கிறது, பாக்கியவானுக்குரிய சாட்சி. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான், அவங்க தேவனுடைய புத்திரரா இருக்கிறாங்கன்னா, இந்த சமாதானம் பண்ணுகிறவர்கள் அப்படின்றது இன்னொரு டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ்ல ரொம்ப அருமையாவது, பீஸ் மேக்கர். சமாதானத்தை ஏற்படுத்துகிறவர்கள், சமாதானத்தை ஏற்படுத்துகிறவர்கள். அப்ப சமாதானத்தை ஏற்படுத்துகிறவர்கள் தேவனுடைய புத்திரரா இருக்கிறாங்க. அப்ப கொஞ்சம் கவனிங்க, நம்மளுடைய வீட்டுல ஏதாவது பிரச்சனை வந்தா முதல்ல யார் சமாதானம் பண்றவங்க? அவங்க யாரு? தேவனுடைய புத்திரர். அப்போ சமாதான குலைச்சல் அங்க ஆச்சுன்னா அவங்க யாராதான் இருக்க முடியும்? இந்த வசனத்தை வச்சு பார்த்தா புரியுதுங்களா? அப்ப நல்லா புரிஞ்சுங்க, சமாதானத்தை ஏற்படுத்துகிறவர். ஏன்னா என் சமாதானத்தை நான் உனக்கு வைத்து போகிறேன், என் சமாதானத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். அது உலகம் கொடுக்கிற பிரகாரம் இருக்கதான். அது உலகம் கொடுக்கிற பிரகாரம் இருக்காதுன்னா சொன்னவர் யாரு? இயேசு. இப்போ என் சமாதானத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன்னு சொன்னவர் எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறாரு. இப்போ மெய்யான சமாதானத்தை அனுபவிக்கிற யார்தான்? நம்ம தான். அப்ப அனுபவிக்கிறவங்க அதை வெளியில காட்டணும்ல, அது வெளியில காட்டணுமே. புரியுதுங்களா? அப்போ அந்த சமாதானத்தை ஏற்படுத்துகிறவங்க தேவனுடைய புத்திரரா இருக்கிறாங்களா? தேவனுடைய புத்திரரா இருக்காங்க. அப்போ தேவன் வந்து சாட்சி கொடுப்பார். என்ன சண்டை ஆனாலும் சரி, என்ன பிரச்சனை ஆனாலும் சரி, இவனுடைய தாட் எப்படி இருக்குது? சமாதானம் பண்ணி அந்த சண்டைய அடக்கி, சரி பரவாயில்ல பாத்துக்கலாம், சரி ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரு சமாதானத்தை ஏற்படுத்துறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் அப்படின்றத இங்க இயேசு கிறிஸ்து கற்றுக்கொண்டார். அப்போ தேவனுக்கு முன்பதாக தேவன் சாட்சியிடும் பாக்கியவானாய் நம்ம மாறணும்ன்றத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிற 4 காரியத்துல முதலாவது என்ன வேணும்? ஆவியில் எளிமை. அப்படி எளிமையா இருந்தா பரலோக ராஜ்யம் அவர்களுடையதுன்ட்டாரு. 2வது இருதயத்துல சுத்தம் வேணும்ட்டாரு. சுத்தம் இருந்தா யாரை தரிசிக்கலாம்? தேவனை தரிசிக்கலாம். 3வது சமாதானம் பண்ணுகிறவர்கள் அவருடைய பிள்ளைன்ட்டார், தேவனுடைய புத்திரன்ட்டாரு. 4வதாக மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆக்சுவலா இந்த 4 பாயிண்ட்ல முதல் பாயிண்ட்ல ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சாரு? பரலோக ராஜ்யம் அவர்களுடையதுன்னு ஆரம்பிச்சாரு. 4வது பாயிண்ட் முடிக்கும் போதும் சொல்றாரு பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்ப எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா பாருங்க. 2-3 சாட்சிகளினாலே காரியம் நிலவரப்படும். அப்போ இயேசுவை இங்க 2 சாட்சி கொடுத்துட்டேன். இதுதான்ப்பா பிதாவாகிய தேவன் சாட்சி கொடுக்கிற பாக்கியவான். இந்த காரியத்தை செஞ்சுனா பிதாவாகிய தேவன் பாக்கியவான்னு சாட்சி கொடுப்பாரு. இப்போ நான் 4வதாக பாக்குறோம், நீதி நிமித்தம் துன்பம். நீதி நிமித்தம் துன்பம் அப்படின்னும் போது இதுக்கு சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையை பாக்குறது இருக்கட்டும், முக்கியமா பைபிள்ல ஒரு கேரக்டரை பார்க்கணும்னா ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 4 பேர். இவங்க என்ன பண்ணாங்க? தேவனை தொழுது கொள்றவங்க இப்போ சிலையை தொழுது கொள்ளுன்னு அரசாங்கம் சொல்லுது. நல்லா புரிஞ்சுங்க, அரசாங்கம் சொல்லுது, ராஜா சொல்றான், அரசாங்கம் சொல்லுது. இவங்க நம்ம ஜெனரலா நம்ம என்ன பண்ணுவாங்க? எல்லா அதிகாரங்களும் நம்ம சொல்றது, எல்லா அதிகாரங்களும் எல்லா வல்லமையும் யாரால கொடுக்கப்பட்டிருக்கு? எவனும். ஆமாப்பா அரசாங்கம் சொல்லுது, நம்ம செஞ்சுதான் ஆகணும். ஆராதனை நடத்தக்கூடாதுன்னா நடத்தக்கூடாது, ஏன்னா எல்லா அதிகாரங்களும் தேவனால. அப்படி நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுவோம். ஆனா இவங்க காம்ப்ரமைஸ் ஆகல. என்னால சிலை வழிபாடு பண்ண முடியாது. 3 பேரும் நின்னுட்டான். நின்ன மாத்திரத்துல என்ன சொன்னாங்க? அவங்க முன்னாடியே ஓட்டுறாங்க. நல்லா புரிஞ்சுங்க,
ஒழுங்கா மறுபடியும் சொல்றேன். சார் ராஜா கிட்ட போய் சொல்ல, ராஜா வந்து மறுபடியும் ரிப்ளை பண்ணார். படிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் ஆரம்பிக்கலான்னு வருவாரு. ஃபர்ஸ்ட்ல இருந்து அது அடிடா இது அடிடா அப்படின்னு சொல்லும் போது அவன் என்ன பண்றது இல்ல முடியாது. ஒரு பயம் காட்டுறாரு, 7 மடங்கு அதிகமாக்கு. அவன் சொல்லிட்டான், தேவன் என்ன காப்பாத்தினாலும் சரி காப்பாத்தாம போனாலும் சரி நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த சிலை வழிபாடு செய்யறது. இப்ப பாருங்க, நீதி நிமித்தம் நாம நின்னாங்க, நீதி நிமித்தம் நின்னாங்க. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? அக்னி குண்டத்துல போட்டாங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இவங்களுக்கு ஈட்டுட்டு போனவங்களே அக்னி என்ன பண்ணிடுச்சான், பட்சிச்சுன்னா இப்ப பட்சிக்கிறதை இவங்க 3 பேர் பார்த்திருப்பாங்களா இல்லையா? எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு? என்னப்பா, நான் தேவனுக்காக நிக்கிறேன், தேவனுக்காக வாழ்றேன், ஆனா இப்ப எனக்கு என்ன கிடைச்சிருக்குது? அக்னி குண்டம் கிடைச்சிருக்குது. கூட்டு போனவங்க கூட என்ன பண்ணிடுச்சு, அக்னி போட்டுடுச்சே அப்படின்னு அந்த விழு அந்த லாஸ்ட் மூமெண்ட் கூட அவங்க என்ன பண்ணலன்னா தேவனை மறுதலிக்கல. இதுதான் நீதி நிமித்தம் வரக்கூடிய துன்பம். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? அங்க இயேசுவை இறங்கினாருன்றது. 4வதாக தேவ புத்திரரை போல ஒருத்தர் என்ன பண்ணிருக்கிறாரு, இறங்கி இருக்கிறாருன்னா அதுதாங்க நீதி நிமித்தம் வரக்கூடிய துன்பம். நம்மளுக்கும் இருக்குது. சொல்றோம், நல்லதாங்க செஞ்சேன், நல்லதுதான் பண்ணேன், ஆனா எல்லாமே என்ன ஆயிடுச்சு, ஏருக்கு மாறா நடக்குது. சில நேரத்துல வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் அடுத்து வரும்போது தேவனை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறோம். ஏன் ஆண்டவரே எனக்கு, ஏன் எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்கிறோம். ஆனா அதுதான் நீதி நிமித்தம் நம்ம படக்கூடிய துன்பம். அது ஏன் தேவன் வந்து துன்பத்தை அனுமதிச்சாரு அப்படின்னா, அவர் இறங்குறதுக்கு தான், உன் நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு தான், உன் பேரை பெருமைப்படுத்துறதுக்கு தான் கொஞ்சமா அனுமதிக்கிறார். திராணிக்கு மேல சோதிக்கல, அனுமதிக்கிறாரு. ஆனா அந்த இடத்துல நீங்க நிக்கும் போது அவர் இறங்குகிறார், அவர் இறங்கி காரியத்தை முடிச்சு. அதனாலதான் சொல்லிட்டாரு, பரலோக ராஜ்யம் அவர்களுடையது, பரலோக ராஜ்யம் அவருடையது. அப்போ தேவன் பாக்கியவான்னு சாட்சி கொடுக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிற இந்த 4 காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்யும் போது தேவனுக்கு முன்பதாக நம்ம எப்படி இருப்போம், பாக்கியவானா இருப்பேன். எப்படிப்பட்ட பாக்கியவான்னா, இந்த 4 காரியத்தை அப்படியே ஒன்னா இணைச்சு பாத்தீங்கன்னா தெரியும். பரலோக ராஜ்யம் நம்முடையது, பரலோக ராஜ்யத்துல தேவனுடைய பிள்ளையாக தேவனை நாம் தரிசிப்போம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றாங்க? இதுதான் சொல்றாரு அவரு, பரலோக ராஜ்யம் முன்னுடையது, தேவனை நீ தரிசிப்ப, தேவனுடைய புத்திரனா இருப்ப, பரலோக ராஜ்யம் முன்னுடையதுன்னுட்டாரு. அப்போ தேவனுடைய ராஜ்யத்துல அவருடைய பிள்ளையாக தேவனை பார்க்கக்கூடிய ஒரு மகிமையான காரியத்தை பெறக்கூடிய பாக்கியவானாய் கர்த்தர் உங்களை என்ன வச்சு. இந்த 4 காரியம், ஆவியின் எளிமை, இருதயத்துல சுத்தம், சமாதானம் பண்ணுகிறவளா இருக்கணும், நீதி நிமித்த துன்பம். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தா அந்த தேவன் சாட்சி கொடுக்கிற பாக்கியவான். ரெண்டாவது காரியம், இந்த உலகத்துல நாம் பாக்கியவான்களாய் மாறுவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிற காரியம், ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறாரு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். மத்தேயு 5:5. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவர்கள் பூமியை சுதந்திரித்து, இது பூமியில நம்மை மற்றவர்கள் பார்த்து சாட்சி கொடுக்கக்கூடிய பாக்கியவான். அப்போ இந்த உலகத்துல இருக்கிறவங்க, நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க நம்மளை பார்த்து, முன்னாடி பார்த்தோமே மெக்கோரியஸ், அந்த பாக்கியவான நம்ம மாறணும்னா நமக்கு என்ன தேவை? சாந்த குணம் தேவை. அப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த சாந்த குணம் இருக்கிறவங்க யாருக்கு சுதந்திரிச்சுப்பாங்களாம்? பூமியை சுதந்திரித்துக் கொள்வார். அது இன்னொரு மொழிபெயர்ப்புல எப்படி வருதுன்னா, பூமியின் சுதந்திரத்தை அவர்கள் பெறுவார்கள், பூமிக்குரிய சுதந்திரத்தையும் அவர்கள் பெறுவார். அப்ப தேவன் எதுவுமே என்ன பண்ணல, ஒரு லிமிட் வைக்கல. அப்ப நல்லா கவனிங்க. இப்ப இந்த சாந்த குணம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னா, இது வந்து நம்முடைய கேரக்டர் கிடையாது, ஒரு இடத்துல சொல்றாரு இயேசு, நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான், மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29வது வசனம்.
நான் சாந்தமும் மனத்தாழ்மையமா இருக்கிறேன், என் நுகத்தை நீ என்ன பண்ணிக்கோ, உங்க மேல ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் என்னிடத்துல என்ன பண்ணிக்கோ, கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ சாந்த குணம் யாரை பார்த்து தான் கத்துக்கணும்? இயேசுவை பார்த்து தான் கத்துக்கணும். ஏன்னா நம்ம எல்லா நேரத்திலும் சாந்த குணமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்றோம், ஆனா எப்பவுமே சாந்த குணமா இருக்குது இல்ல. ஆனா இயேசு அப்படி கிடையாது. நம்ம அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவோம். எதை காரணம் சொல்லுவோம் தெரியுமா? ஒண்ணு சூழ்நிலைய, இன்னொன்னு நம்முடைய எமோஷனல சொல்லுவோம். பொறுத்து பார்த்தோம் பிரதர், கடைசியில என்னால என்ன பண்ண முடியல. எவ்வளவுதான் நானும் பொறுத்துன்னு போறது. சூப்பர் டைலாக் இது. எவ்வளவுதான் நான் பொறுத்துன்னு போறது, எவ்வளவுதான் நான் அமைதியா போறது. இதான் நம்ம கொடுக்குற, நம்ம சாந்த குணம் முறிக்கப்படும் போது நம்ம கொடுக்குற காரியம். ஆனா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, இயேசு கிறிஸ்துக்கு வராத பிரச்சனையா? ஜென்ரலா ஒரு ஊழியக்காரன் எப்போ தெரியுமா ரொம்ப கோவப்படுவான்? ஒரு மெசேஜ் கொடுக்குறவன் எப்போ ரொம்ப கோவப்படுவான் தெரியுமா? மெசேஜ் நந்துனே இருக்கும்போது யாராவது பேசினா, என்னங்க இப்படி சொல்றீங்க நீங்க, அதெல்லாம் அப்படி கிடையாதுங்க, அப்படி கிடையாது, இப்படி கிடையாது, டக்குன்னு ஏஞ்சி எல்லாரும் முன்னாடி பேசினா எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருப்போமா? முடியாது. உடனே என்ன ஆயிடும்? எல்லா ஐம்புலன்களையும் அடக்கி கொண்டு பார்க்கலாம் பிரதர், அவரு நடக்காம இன்னும் அதிகமா பேசினா முடிச்சிடும். அங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். ஆனா இயேசு கிறிஸ்துக்கு நிறைய சூழ்நிலை அந்த மாதிரி வந்தது. பிரசங்கம் பண்ணும் போது, நீர் இப்படி சொல்லுகிறீங்க, மோசேயின் ஆகமத்துல இப்படி சொல்லி இருக்குத, நீங்க இப்படி சொல்றீங்கள கேட்டாங்க. கேட்டது மாத்திரமல்ல, ஒரு கூட்டமே பின்னாடி நின்றுட்டு இருந்தது. நம்மளுக்கு ஆகாதவங்க யாராவது குறை கண்டுபிடிக்கிறவங்க முன்னாடி உக்காந்தாலே பிரசங்கம் வரமாட்டேங்குது நிறைய பேருக்கு. என்னப்பா வந்து உக்காண்டாப்பா இவன் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஆகுது. ஆனா இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில இந்த சூழ்நிலை தான் நடந்தது. ஆனா அவருடைய அந்த சாந்த குணத்தினால அவர் என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் மேற்கொண்டார். அதனால்தான் பாருங்க, அவர்கிட்ட இருந்து கற்றுக்கணுமா. இயேசு சொல்ற, என்கிட்ட கத்துக்குப்பா, என்கிட்ட கத்துக்கோ. நீ உன்னுடைய ஃபீலிங்ஸையோ உன்னுடைய சூழ்நிலையோ நீ கணக்கு காட்டலாம், எனக்கும் வந்தது. அதனால்தான் பாருங்க, ஒரு இடத்துல ரொம்ப அருமையா சொன்னாங்க, நியாய தீர்ப்பு கொடுக்கறதுக்கு எல்லாரும் நின்றுட்டு இருந்தாங்க. ஒரு கதை, சின்ன கதை. நியாய தீர்ப்பு கொடுக்கறதுக்கு எல்லாரும் நின்றுட்டு இருந்தாங்களாம். அப்போ ஒருத்தர் சொன்னாராம், எதுக்கு நியாய தீர்ப்பு? ஆமா, நீ பூமியில நீ செஞ்ச கெட்டதுக்கெல்லாம் கடவுள் என்ன பண்றாரு, உனக்கு நியாய தீர்ப்பு கொடுக்குறாரு. அவன் சொன்னானா, கடவுளை பூமியில வாழ்ந்து பார்த்தா தெரியும், எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு நஷ்டம் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், எல்லாம் இருக்கிறோம். இப்போ உக்காந்துக்கிட்டு அவரு நியாய தீர்ப்பு கொடுக்குறாரு. யார் அவரு காட்ட, அவரை பார்க்கலாம், அவர் எப்படிப்பட்ட மகிமையில இருக்கிறார் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க ஒரு மனுஷன் உக்காந்துக்கிறாங்க. இவரை மாதிரியே ஒரு மனுஷன் உக்காந்து இருக்கிறாரு. அவர் ஏஞ்சு சொன்னாரா, ஆமாம்பா நான் தான்ப்பா, என் பேரு இயேசுங்க, நான் தான், நானும் உன்ன மாதிரி தான் என்ன பண்ணேன், பூமியில வளர்ந்த ஊழியமும் செஞ்சேன், ஆத்தும அறுவடையும் செஞ்சேன், இப்ப நியாயாதிபதியா இங்க உட்கார வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதனால யார ஒன்னாலும் ஏமாத்திடலாம், இயேசு கிறிஸ்து என்ன பண்ண முடியாது, ஏமாத்த முடியாது. ஏன்னா அவர் நம்மள மாதிரி மனுஷனா வாழ்ந்தார். சூப்பர் நேச்சுரல் பவர் எல்லாம் அப்படியே அவர் தேவகுமாரன்ற மாதிரி எல்லாம் அவரு அப்படியே பறந்துனே போல. அப்ப இயேசு இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சாருன்னா ஒரு மனுஷனா செஞ்சார், தன்னை தேவகுமாரன்றத நிரூபித்தார். ஆனா இன்னைக்கு அவர் விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்கள், அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். ஆனா நம்மளால நடக்க முடியும். ஏன்னா சூழ்நிலையை நம்ம காரணம் காட்டுறோம். இயேசு கிறிஸ்துவிடத்தில் சூழ்நிலையை காரணம் காட்ட முடியாது. அதாவது இயேசு சொல்றாரு, என்னிடத்தில் கற்றுக்கொள்ள. ஏன் கற்றுக்கொள்ள சொல்றாருன்னா, இது ஒரு ஞானம். சாந்தம்ன்றது என்னவா? ஞானத்தோடு சேர்ந்தது. யாக்கோபு 3:17 வசனம். யாக்கோபு 3:17. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் அந்த ஞானம் சமாதானமாகவும் சாந்தமும் வந்துருச்சு பாருங்க. அந்த ஞானம் என்னவா இருந்தா? சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. பாத்தீங்கன்னா, ஏன்னா இது பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்துக்குரிய செயல்பாடு.
அதனால தான் அந்த வரத்துக்குரிய ஞானம் இருந்தா தான் சாந்த குணத்தை நம்ம வாழ்க்கையில காட்ட முடியும், இல்லைன்னா காட்ட முடியும். அப்போ நம்ம கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணும் போது, ஆண்டவரே என்னை உயர்த்த ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு இதை கூட ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு அதை கூட ஆண்டவரேன்னு சொல்றதை விட பாக்கியவானா நம்ம மாறணும். பாக்கியவானா நம்ம மாறணும்னா, ஆண்டவரே எனக்குள்ள சாந்த குணத்தை கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, எனக்கு சாந்த குணத்தை கற்றுக் கொடுங்க ஆண்டவர்னு அவர் இடத்துல கேட்கும் பொழுது அவர் அதை செய்கிறவராய் இருக்கிறார். அதனால தான் இந்த சாந்த குணம்ன்றது உள்ள வந்துட்டாலே சங்கீதம் 37 சங்கீதம் 37:11 சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். இதோட வேற என்ன வேணும்? மிகுந்த சமாதானத்தினாலே மனமகிழ்ச்சியா இருங்க. அதுதானே வேணும், அதுக்கு தானே இது பண்றோம். இப்போ சாந்த குணம் வந்துட்டா பூமியில நமக்கு சமாதானமும் கிடைக்குது, மனமகிழ்ச்சியும் கிடைக்குது. அப்ப அதுல எவ்வளவு பவர் இருக்கு பாருங்க. ஆனாதான் இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எப்ப நீ இதை செஞ்சு நான் நீ பாக்கியவானா மாறிடுவ. எப்படிப்பட்ட பாக்கியவானா? உலகம் உன்னை பார்த்து சொல்ல நீ பாக்கியவான், உலகம் உன்னை குறித்து சாட்சி கொடுக்கிற பாக்கியவானா. அப்ப முதல்ல பார்த்தோம், தேவன் நம்மை பாக்கியவான்னு சாட்சியிடக்கூடிய 4 காரியத்தை பார்த்தோம். ரெண்டாவது, இந்த உலகத்துல நாம் பாக்கியவான் சாட்சி கொடுக்கக்கூடிய காரியம் இயேசு கற்றுக் கொடுக்கிறதுல இந்த ஒரு காரியம், சாந்த குணம் உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். மூன்றாவது நம்முடைய மனம் நம்மை குறித்து என்ன பண்ணோம்? பாக்கியவான்னு சாட்சி கொடுப்பதற்கு ஒரு 3 காரியத்தை சொல்றாரு இயேசு. இந்த 3 காரியம் உன் மனமே நீ பாக்கியவான்னு உனக்கு சாட்சி கொடுக்கும். இப்ப கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, நம்முடைய மனம் நம்மை பாக்கியவான்னு சாட்சி கொடுக்குதா? ஏன்னா எதை வச்சு அது நம்மள பாக்கியவான்னு சொல்லுது? அது ரொம்ப முக்கியம் இல்ல. எதை வச்சு நம்ம மனம் நம்மை பாக்கியவான்னு சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிளியரா கொடுக்கிறார். ஒரு 3 விஷயத்த கொடுக்கிறார். முதல் காரியம் மத்தேயு 5:4. மத்தேயு 5:4. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இப்போ நம்ம மனம் நம்மை பாக்கியவான்னு சாட்சி கொடுக்கணும்னா என்ன தேவை? துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான். இப்ப கொஞ்சம் பாருங்களேன், நீ அழுதுனே இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம யாராவது நம்ம பிள்ளைங்களை பார்த்து சொல்லுவோமா? நீ அழுதுனே இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும், முடியாது. ஆனா இங்க இந்த வார்த்தையை பார்த்தா அப்படிதான் இருக்குது. நீ துயரப்படு, நீ பாக்கியவானா இருப்ப, உனக்கு என்ன கிடைக்குமா? ஆறுதல் கிடைக்கும்ன்ற. அப்போ என்னை அழ வைத்து என்னை ஆறுதல் படுத்துவது தேவனுக்கு பிரியமா? கேள்வி வருதா? என்னை அழ வைத்து என்னை ஆறுதல் படுத்துவது தேவனுக்கு பிரியமா அப்படின்ற கேள்வி சொல்லுவாங்கல்ல. ஒரு பழக்கம், பிள்ளைய கிளி விட்டு ஒட்டிக்கும் ஆன்ற கதை மாதிரி இருக்குது. ஆனா தேவன் ஏன் இயேசுக்கு இந்த காரியத்தை வெளிப்படுத்தினார்னா, துயரப்படுகிறவர்கள் ஆறுதல் அடைவார்கள்னா 2 கொரிந்தியர் 1:4 வாசிங்க. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே. நல்ல கவனிங்க, துயரப்படுகிறவர்கள் என்ன அடைவாங்கன்னு சொன்னாரு? ஆறுதல் அடைவாங்க. அந்த ஆறுதல் யார் கொடுக்கிறா? தேவன் கொடுக்கிறாரு. அந்த ஆறுதல் எப்படிப்பட்டதா? தேவன் கொடுக்கிற ஆறுதல் எப்படிப்பட்டதா? வாசிங்க. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படி. யாரு? நம்ம ஆறுதல். யாரோ ஒருத்தர் அகப்படுறவங்களுக்கு யார் ஆறுதல் செய்யறாங்களா? நாம் ஆறுதல். தேவனுடைய ஆறுதல் பெற்றவங்க ஆறுதல் செய்யும்படி திராணி உள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஆறுதல் செய்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆமென். அப்ப நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில ஏன் துயரத்தை கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார்னா, அவருடைய ஆறுதலை நமக்கு கொடுக்கறதுக்கு. அவருடைய ஆறுதல் எப்படிப்பட்டது? மத்தவங்களை நம்ம ஆறுதல் படுத்தக்கூடிய திராணி உள்ளவர்களா நம்ம மாறிடுவோம். ரொம்ப முக்கியம் ஆண்டவருடைய அந்த காரியம் பாருங்களேன். இப்போ நல்லா கவனிங்களேன்,
இப்ப நம்மளுடைய வாழ்க்கை, நம்முடைய மனம், நம்முடைய வாழ்க்கையில துயரம் இருக்குதா? இருக்குது. மனமே சாட்சி கொடுக்குது. ஆமாப்பா நீ துயரப்படுற. ஆனா இப்ப மனம் வேற மாதிரி பேச ஆரம்பிக்கணும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமா, துயரத்தை கொடுத்துக்கிறாரு. ஏன்னா இதே துயரத்துல இருக்கிறவங்களுக்கு நான் ஆறுதல் செய்கிறவனாக நான் மாறுவேன்னா முதல்ல எனக்கு தேவன் ஆறுதல் செய்வார். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுங்க? முதல்ல உங்களுக்கு ஆறுதல் செய்வாரு. அந்த ஆறுதல்ல உங்களால இருக்க முடியாது. தேவன் அப்படிப்பட்ட ஆறுதல் செய்வாரு. அந்த ஆறுதலை பெற்ற நீங்க மற்றவர்களையும் ஆறுதல் படுத்துகிறவர்களாக மாறுவீர்கள். புரியுதுங்களா? அப்போ இயேசு எவ்வளவு கிளியரா அங்க சொல்றாரு பாருங்க. துயரப்படுகிறவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இப்போ நம்முடைய மனம் சாட்சி கொடுக்கக்கூடிய பாக்கியவானா? நம்ம 100% பாக்கியமா. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் துயரத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த துயரத்துல கர்த்தர் நம்மை பாக்கியவானாய் மாற்றி இருக்கிறார், ஆறுதல் செய்கிறார். நாம மற்றவர்களுக்கு என்ன பண்ண போறோம்? ஆறுதல் செய்கிறவர்களாக மாறும். இரண்டாவது காரியம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். மத்தேயு 5:6. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அவர்கள் என்ன ஆவாங்களா? திருப்தி அடைவார்கள். இரண்டாவது, நம்முடைய மனம் நாம் பாக்கியவான்னு சாட்சி கொடுக்கிற அளவுக்கு எதை செய்ய வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். நமக்கு என்ன வரணுமா? நீதியின் மேல் பசி தாகம் வரணும். எதுக்கு மேல? நீதியின் மேல. நல்லா கவனிங்க. நீதியின் மேல பசி தாகம் வரணும்னா, இப்போ ஜென்ரலா ஒரு மனுஷனுக்கு பசி தாகம் வந்தா அவனுக்கு என்ன தேவை? ஆகாரமும் தண்ணீரும் தேவை. புரியுதா? ஆகாரமும் தண்ணீரும் தேவை. அதான் பசி தாகம். ஒருவேளை அவன் பசி தாகத்துக்குரிய ஆகாரத்தையும் தண்ணீரையும் அவன் எடுத்துக்கலன்னா என்ன ஆகும்? பசிக்குரிய தாகத்துக்குரிய தண்ணீரையும் ஆகாரத்தையும் அவன் எடுத்துக்கலன்னா அவன் என்ன ஆயிடுவான்? மரித்து போயிடுவான். ஏசு அததான் சொல்றாரு. நீதி உனக்குள்ள இல்லைன்னா நீயும் மரித்தவன், உயிரோட செத்தவன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அந்த நிலைப்பாட்டில் அதுக்குதான் அந்த ஒப்பீடு கொடுக்குறாரு. அப்போ ஒரு திருப்தி வரணும்னா, நாம் தேவனுக்குள்ள இருக்கிறோம், பாக்கியவானா இருக்கிறோம், திருப்தி வரணும்னா நமக்குள்ள என்ன செய்கை வரணும்? நீதிக்குரிய செய்கை. அது மேல வாஞ்சியா இருக்கணும். எப்படி சாப்பாடு தண்ணி இல்லைன்னா நான் செத்து போகணும், அதே மாதிரி ஆவிக்குரிய ஜீவியத்துல நீதி எனக்குள்ள இல்லைன்னா நான் மரித்தவன். அந்த அளவுக்கு என்ன பண்ணுமா? வாழ்வுக்கு தேவையானது ஆகாரமும் தண்ணீரும், ஆவிக்குரிய வாழ்வுக்கு தேவையானது தேவனுடைய நீதி. அதனால்தான் இன்னொரு இடத்துல பவுல் சொல்றாரு, நீங்களே தேவனுடைய நீதியா இருக்கிறீங்க, விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் இது பலிக்கும். நல்லா கவனிங்க. இப்போ நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்களா நம்ம அப்படி நம்ம தேடணுமா? அப்போ சிம்பிளா ஒரு விஷயம் புரிஞ்சுப்போம். எது நீதி? இந்த நீதி உள்ள வாசம் செய்யும் போது இந்த நீதியை பின்பற்றுறவர்கள் அல்லது இந்த நீதி மேல பசித்தாகமா இருக்கிறவங்க தேவனாலே அடையாளம் போடப்பட்டவர்கள். அது நிறைய வசனங்கள் இருக்கு. இது செப்பரேட்டா ஒரு சப்ஜெக்டா பார்க்கணும். ஏன்னா இந்த நீதிக்குள்ள இருக்கிறவங்க தேவனால பிரத்யேகமாக தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, அடையாளமே போடப்பட்டிருக்குன்னு வசனம் இருக்கு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வாசிங்க. எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்றாரு பாருங்க. எசேக்கியேல் 9:4. கர்த்தர் அவனை நோக்கி நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய். இப்ப எங்க போக சொல்றாரு? எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே எருசலேமுக்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற, அந்த அருவருப்பை பார்த்து பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷருடைய நெற்றிகளில் அடையாளம் போடு. எருசலேம் எதற்கு நிழலா இருக்குது? சொல்லுங்க, எதுக்கு நிழலா இருக்குது? எருசலேம் தேவனுடைய ஆலயம். எருசலேம் என்றது தேவனுடைய ஆலயம். சீயோன் என்றது ராஜாவை குறிக்குது, எருசலேம் என்றது ஆசாரியர்களை குறிக்குது. அப்போ
எருசலேம் ஆலயத்துலதான், எருசலேம்ல தான் இப்ப எது இருக்குது? தேவனுடைய ஆலயம் இருக்குது. இங்க பவுல் சொல்றாரு, இங்க தீர்க்கதரிசி சொல்றான், இந்த ஆலயத்துல செய்யப்படுகிற சகல அருவருப்புகள் நிமித்தம் யாரு பெருமூச்சு விடுறா? மனுஷன். புரியுதுங்களா? பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களுக்கு தான் என்ன பண்றாங்க? நெத்தியில அடையாளத்தை வைக்கிறாங்க. அந்த அடையாளம் இருக்கிறவங்க தான் வெளிப்படுத்தல நீங்க பாத்தீங்கன்னா தேவனோடு கூட நிற்கிறவர். இப்ப நல்லா பாருங்க, அடையாளம்ன்றது என்னன்னா, என்னத்தான் தேவாலயத்துல, என்னத்தான் ஒரு ஊழியக்கார, என்னத்தான் ஒரு விசுவாசியா இருந்தாலும் அவனுடைய செய்கை தவறா மாறுவது நீதி மேல் பசித்தாகம் உள்ளவர்களுக்கு கிளியரா தெரியும். கிளியரா தெரியும். ஏன் தெரியுமா? தேவனால் அடையாளம் போடப்பட்டவர்கள். அவங்களுக்கு தெரிஞ்சிடும், இது தப்புங்க, இது தவறுங்க, இது சரிங்க, கிளியரா தெரியும். ஆனா அதுக்கேத்த மாதிரி இறங்கி போயிட்டோம்னா என்ன பண்ணிட்டோம்? அந்த நீதிய தவறிடுது. ஆனா கேள்வி கேட்கிறவர்கள் என்ன பண்ணப்படுவாங்க? புரியுதுங்களா? எங்கேயுமே அங்கீகாரம் கிடையாது. மார்ட்டின் லூத்தர் எடுத்துங்க, அதுலயே ஊர்னவரு. ஆனா அவருக்குள்ள இருந்த அந்த நீதி, அந்த இடத்துல அந்த சத்தியத்தை வச்சு பார்க்கும் போது ஒப்புல, அதனால அவரால் காம்ப்ரமைஸ் ஆக முடியல. நல்ல கவனிங்க, ரோம சாம்ராஜ்யத்தையும் ஆண்டு கொண்டிருந்த போப்பசிஸ் அந்த டைம், உலகத்தையும் அவங்க ஆண்டவங்க. ஒரு மனுஷன் எதிர்த்து நின்னான், சாத்தியக்கூறா? யாருன்னு நிக்கல, மார்ட்டின் லூத்தர்ன்ற ஒரே மனுஷன் நின்னாரு. இன்னைக்கு ப்ராட்டஸ்டன்ட்ன்ற ஒரு பெரிய மறுமலர்ச்சி இயக்கமே வந்திருக்குன்னா அவருக்குள்ள இருந்த அந்த நீதிக்குரிய பசி தாகத்தை அவர் தேடினாரு. இன்னைக்கு ஒரு டினாமினேஷன் வந்துச்சு. இன்றைக்கும் அந்த அடிப்படையில தேவனுடைய ஆலயத்துல, தேவனுடைய ஊழியத்துல, தேவனுடைய ஊழியக்காரர்கள் மத்தியில இருக்கக்கூடிய தவறையும் இதுதான் சரின்றதையும் ஈஸியா கண்டுபிடிக்கக்கூடியவன் நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர். கண்டுபிடிச்சு அப்படிப்பட்டவங்களுக்கு தான் என்ன கொடுக்குறாரு? சீல். நெற்றியில சீல் கொடுக்குறார். இப்ப நல்லா பாருங்க, அந்த பசி தாகம் வரணும். நம்ம நீதிக்கு வேற வேற எல்லாம் சொல்லுவோம். 20 ரூபா குத்தா 10 ரூபா பொருள் வாங்கிட்டு ரிட்டர்னு 10 ரூபா குத்த நீதி. அது உலகத்தானே செய்யறான், உலகத்தானே செய்யறான். இனி கூட ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு இது தண்ணி வாங்கி குடிக்கலாம் அப்படின்ட்டு பாக்கெட்ல இருந்து காசு எடுத்த பாருங்க, 100 ரூபாய் கீழே விழுந்துச்சு. 100 ரூபாய் கீழே விழுந்துச்சு. நான் பாட்டுன்னு கொடுத்தேன், எல்லாம் பண்ணேன். ஒரு வயசானவர், ரொம்ப முடியாத ஒரு வயசானவர், அவர் வந்தாரு, என் பக்கம் குனிஞ்சி எடுத்தாரு. நான் கவனிக்கவே இல்லை. சரி, ஏதோ வயசானவன் எல்லாம் பண்ணிட்டு இது பண்ணிட்டு அப்படி திரும்பி வந்து எப்போ எடுக்க போறான், வந்து பின்னாடியே வந்து சீன்றாரு. அவரால் வேகமா வர முடியல. அவர் கிட்ட வந்து சீண்டில, தம்பி பாக்கெட்ல இருந்து விழுந்துச்சுப்பாங்க. இப்போ அவருக்கு என்ன சொல்றது? நீதி எல்லாருக்குள்ளயே இருக்குது. ஆனா தேவன் எதிர்பார்க்கிற நீதி என்னன்னா, தேவனுக்கு எதிர்மறையாய் நடக்கிற எல்லா அநீதியும் அடையாளம் கண்டு கொள்ளணும். அது நம்முடைய வாழ்க்கையில அப்ளை பண்ணணும். நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணி வாழணும். அப்படி அப்ளை பண்ணி வாழும்போது சிம்பிளா சொல்றேன், ஜெபிக்கிறோம்னு தீர்மானம் பண்றோம், வீட்டுல குடும்ப ஜெபம் பண்றோம். சம்டைம் என்ன பண்ணிக்கிறோம்? என்ன பண்றோம்? பெற்றுறோம். அது ஒரு பெருசாவே தெரியாது நம்மளுக்கு, அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. ஆனா அது ஒரு நீதி, அநீதி. அது அதாவது வேதம் சொல்ற அநீதி எல்லாமே பாவம் தான்பா. நீ ஒன்னா அதுக்கு பேர் வேற மாதிரி வச்சுக்கலாம், டைம் இல்ல, அர்ஜென்ட்டா போற வேலை வந்துருச்சு, நீ பேர் வச்சுக்கலாம். ஆனா வேதம் சொல்றது என்னது? பாவம். அதனால தான் நான் எங்க வீட்டுல என்ன பண்ணிட்டேன்னா, எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கிற டைமுக்கு ஜெபம் பண்ணிக்கிறோம். காலையில எல்லாம் 6:30 மணிக்கு மேலதான் ஏஞ்சிக்கிறாங்க, 7 மணிக்கு தான் ஏஞ்சிக்கிறாங்க பசங்களை பொறுத்த வரைக்கும். 6 மணிக்கு மேலதான் பரவாயில்ல, 6:30 மணிக்கு மேல நாங்க ஜெபம் பண்ணிக்கிறோம். முன்னெல்லாம் ஏர்லி மார்னிங் எல்லாம் ஏஞ்சி பண்ணியிருந்தா வாவானே யாரும் வர மாட்டாங்க. நான் ஜெபம் பண்ண, நம்ம ஜெபம் பண்ணோம். சரி, குடும்ப ஜெபம் வேணுமே, இந்த ராத்திரியில இந்த பிரச்சனை கிடையாது, காலையில. அப்புறமா அவர் ஒழுங்குக்கு வந்தோம், இது திறன்பட நடக்கணும்னு ஒழுங்குக்கு வந்த பிறகு இப்போ பரவாயில்ல, நீ ஏஞ்சிக்கிற டைம் என்ன டைமா இருந்தாலும் பரவாயில்ல, வா உக்காரு, 4 பேரும் உட்காந்து ஜெபம் பண்றோம். கர்த்தர் அதுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கொடுக்குறார், நம்முடைய வாழ்க்கைய அவர் கட்டுக்கிறார். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், நீரின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் என்ன ஆவாங்களாம்? திருப்தி அடைவார்கள்.
திருப்தி அடைவார்கள். அப்ப நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க, நான் தேவனுக்குன்னு உண்மையா இருக்கிறேன், இது தவறு இது சரின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கும் போது தேவன் நமக்குள்ள ஒரு திருப்தி கொடுப்பாரு பாருங்க. நீ சரியாதான்டா நிக்கிற, நீ கரெக்டா தான் நிக்கிற, நீ அநீதிக்கு என்ன பண்ணல துணம் போல, நீ கரெக்டா தான் நிக்கிற. அதாங்க திருப்தி. அந்த திருப்தியை எப்ப உணர்வு வந்துருமா? அவருடைய வருகையில தான். அவருடைய வருகையில தான். இன்னைக்கு ஒன்னும் இல்லாம இருக்கலாம், இன்னைக்கு ஒண்ணாம இருக்கலாம், ஆனா அன்னைக்கு நமக்கு மிகுந்த அதிகமான கனமகிமை உண்டாகும். சோ 3வது காரியம், நம்முடைய மனம் நாம் பாக்கியவான்னு சாட்சி கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த 3வது காரியம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். மத்தேயு 5:7. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் இரக்கம் பெறுவார்கள். இது 3வது காரியம். நம்முடைய மனம் நம்மை பாக்கியவான்னு சாட்சி கொடுக்கறதுக்கு நம்ம இரக்கம் உள்ளவர்களா இருக்கோம். இரக்கம் உள்ளவர்களா இருக்கும். இப்ப இந்த இரக்க குணம் அப்படின்றது மனுஷனுடைய குணம் கிடையாது. மனுஷனுடைய குணம் கிடையாது. ஏன்னா இரக்கத்துக்கு முதல்ல நல்ல அர்த்தம் கண்டுபிடிக்கணும். நம்ம இரக்கத்துக்கு சரியான மீனிங் கண்டுபிடிக்கணும். இப்போ ஜென்ரலா நான் பிரதர் மேல இரக்கமா இருக்கிறேன்னு வச்சுங்க, திடீர்னு எனக்கு எதிர்மறையா அவர் செய்யறாரு, அப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்ன பிரதர் அவளை சொல்லி அப்படி செஞ்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லுவேன். இதையே ஒரு திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருந்தா கண்டிப்பா இரக்கம் காட்ட மாட்டேன். ஆமா, இவர் வேலைக்கு ஆக மாட்டாரு அப்படின்ட்டு நான் பாட்டு வேற ட்ராக்ல போயிடுவேன். வேஸ்ட்பா, இவரு ரிஜெக்டட் தான். ஏன்னா என்னுடைய இரக்கம் அதான். ஆனா வேதம் சொல்லுது தேவன் இரக்கம் உள்ளவரா. ஏன் இரக்கம் உள்ளவர்னா அது அவருடைய குணம். எத்தனை முறை நம்ம தேவ சமூகத்துல இது செய்யறோம் ஆண்டவரே, இத பண்ற ஆண்டவரே, நான் உண்மையா இருக்கிற ஆண்டவரே, நான் என்ன மாத்திக்கிற ஆண்டவரேன்னு பண்றோம், தீர்மானம் கொடுக்குறோம். அப்புறம் என்ன பண்றோம்? ஒரு காதுல வாங்கி ஒரு காதுல விட்ட மாதிரி போயிடுறோம். ஆனா தேவன் இன்ன வரைக்கும் நம்மள அவர் எதிர்க்கவே இல்லை. அவருடைய இரக்க குணம் நமக்குள்ள இருக்கிறதுனால தான் நம்ம ஜீவனோடு கூட இருக்கிறோம். ஏன்னா நம்ம யாருன்னு நமக்கு தான் தெரியும். நம்ம யாருன்னு நமக்கு தான் தெரியும். ஆனா தேவன் நம்ம யாருன்றது முழுசா தெரியும் அவருக்கு. ஏன்னா நம்ம உருவாக்குனவர் அவரு. அதனால அவருடைய இரக்கத்தை அவர் என்னதான் பண்ணிட்டு இருக்கிறார்? காண்பிக்கிறார். இப்போ என்ன காரியம்னா, நான் உனக்கு முழுமையான இரக்கத்தை நான் காமிச்சிட்டேன், அதனால நீ மத்தவங்களுக்கு இரக்கம் காட்டுன்னு சொல்ற. வேற ஒண்ணும் இல்லை. சிம்பிளா சொல்லணும்னா தான், நான் உனக்கு இரக்கம் கொடுத்துட்டேன், நீ என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் என்னுடைய கண்டிதத்தை முழுமையா உங்ககிட்ட செலுத்தாம, என்னுடைய கோபாக்களையும் முழுமையா செலுத்தாம நான் காத்திருந்து உனக்கு நான் கிரேஸ் கொடுக்குறேன். அதே மாதிரி நீ மத்தவங்களுக்கு என்ன பண்ண? இரக்கம் செஞ்சினா உனக்கு இரக்கம் கிடைக்கும்ட்டார். இப்ப நான் காட்டுறேன் பாரு இரக்கம், அது இல்ல, இன்னொரு இரக்கம் ஒண்ணு இருக்குது. அது எப்போ நடக்குமா? வாசிங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். யாக்கோபு 2:13. ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். என்ன கிடைக்குமா? இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். ஆமென். நியாய தீர்ப்புக்கு முன்பதாக எது மேன்மை பாராட்டுமா? இரக்கம் மேன்மை பாராட்டும். அதாவது இயேசு ஒரு இடத்துல ஒரு உவமை சொல்றாரு இல்லையா? ஒரு ராஜாவுக்கு ஒருத்தன் கடன் பட்டிருக்கிறான், போய் சொல்றான், என்னால முடியல ராஜாவேன்னு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாரு அவரு? பரவாயில்லப்பா, உனக்கு எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு வர வழியில இவன் கடை அவனை ஒருத்தனை பாக்குறான். அவனுடைய கடனை பார்த்து அவனுக்கு போய் என்ன பண்றது? கைத்து நெரிச்ச உடனே ராஜா என்ன தூக்கி போட்டாரு அவரை? அழுகையும் பற்கடிப்பும்னு. அதே தாங்க தேவன் நமக்கு என்ன பண்ணிருக்கிறாருன்னா இரக்கம் செஞ்சிருக்கிறார். அந்த இரக்கத்தை மத்தவங்க கிட்ட காட்டணும். சிம்பிளா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றார். குடும்பத்துல நம்ம ஒருவருக்கு ஒருவர் என்னத்தை காட்டணும்? சொல்லு தம்பி. இரக்கத்தை காட்டணும். இப்போ இரக்கத்தை காட்டணும்னா, இப்போ பிடிக்காத விஷயத்த இவர் செய்யறாரு, அப்போ அவருக்கு இரக்கம் காட்ட முடியுமா? முடியாது. அப்போ ஒரு பகுத்தறிவு வேணும். என்ன பகுத்தறிவுனா, ஒருத்தர் எனக்கு விரோதமா செய்யறாருன்னா எதனால அவர் செய்யறாரு அப்படின்ற ஒரு பகுத்தறிவு வேணும். எதனால செய்யறாரு? நம்ம ஒரே வார்த்தையில சொல்லுவோம், கொழுப்பு. செய்யறது கொழுப்புன்றோம். ஆனா நல்ல யோசனை பண்ணி பாருங்க.
ஒருத்தர் நமக்கு விரோதமா ஒருத்தர் செய்யறாருன்னா அந்த செய்கைக்கு பின்னாடி ஒரு சக்தி இருக்குது. அதுதான் சாத்தானுடைய சக்தி. இயேசு கிறிஸ்துவோடு கூட எல்லாருமே பந்தி இருந்தாங்க. யூதாசும் பந்தி இருந்தார். வசனம் சொல்லுது, யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அப்ப சாத்தான் கூட யூதாசு இயேசு கூட உக்காண்டிருக்கும் போதே சாத்தான் புகுந்தான்னா நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஏமாத்துறோம். புரியுதுங்களா? வேதம் எதிராளின்னு யார காட்டுது தெரியுமா? சாத்தானை தான் காட்டுது. அவன் தான் நம்முடைய எதிராளி. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்கும் போது நம்ம என்ன பண்ணணுமா? இரக்கம் செய்யணும். இரக்கம் செஞ்சா தேவன் நமக்கு இரக்கம் செய்கிறவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த முதல் பிரசங்கமே எவ்வளவு பெஸ்டா இருந்திருக்குது பாருங்க. எவ்வளவு பெஸ்டா இருக்குது பாருங்க. ஒரு பாக்கியவான்னா அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய தேவனுடைய அனுகூலமும் நன்மையும் அவனுடைய வாழ்க்கையில என்ன பண்ணுது? தொடர்ந்து வருதுதான் பாக்கியவான். தேவன் அவனுக்கு உயர்வுகள் என்ன பண்றாரா? தேவனை ஏற்படுத்துறதுதான் பாக்கியவான். உலகமே பொறாமைப்படக்கூடிய சமாதானமும் சந்தோஷத்தை உடையவன் தான் பாக்கியவான். அந்த பாக்கியவானா நம்ம மாறணும்னா, தேவன் சாட்சி கொடுக்கணும்னா, இயேசு சொன்னாரு, ஆவியின் எளிமை வேணும், இருதயத்துல சுத்தம் வேணும், சமாதானம் பண்ணுறா மாறணும், நீதி நிமித்த துன்பப்படணும்னு சொன்னாரு. அப்போ இந்த உலகம் நம்ம பாக்கியவான்னு சாட்சி கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்னு இயேசு சொல்லி கொடுத்தாரு. சாந்த குணம் உள்ளவர்களா மாறணும். நம்முடைய மனது நம்ம தேவனுடைய நம்ம பாக்கியவான்ன்றது சாட்சி கொடுக்கணும்னா இயேசு சொன்னாரு, நீங்க என்ன பண்ணணும்? துயரப்படணும், நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்களா மாறணும், இரக்கமுள்ளவர்களா மாறணும். அப்ப இயேசு கிறிஸ்துவோட அந்த ஃபர்ஸ்ட் டீச்சிங்ல கர்த்தர் எவ்வளவு மகிமையான காரியத்தை வச்சிருக்கிறார். இதை நம்ம ஜென்ரலா அப்படியே என்ன பண்ணிடுவோம்? படிச்சுட்டு போயிடுவோம். ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் 1000 அர்த்தங்கள் உண்டு, 1000 ஆழங்கள். அப்போ அந்த அடிப்படையில நம்ம இன்னைக்கு நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். நம்ம பாக்கியவானா மாறணும், பாக்கியவதியா மாறணும் அப்படின்னு தேவன் விரும்புறார். இந்த குடும்பம் பாக்கியம் பெற்ற குடும்பமாக மாறணும். இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பாக்கியவான்களா மாறணும்னு தேவன் விரும்புறார். இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த பாக்கியவானா நான் என்ன பண்ணணும்? நான் மாறணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்க. எந்த ஒரு காரியத்தையும் நம்மளுடைய சுய முயற்சினால நம்மளால முடியாது. ஆனா ஆண்டவர்கிட்ட நம்ம உதவி கேட்டா அவர் உதவி செய்ய வல்லவரார். ஏன்னா அவர் எல்லா விதத்திலும் இந்த உலகத்துல என்ன பண்ணப்பட்டாரு? சோதிக்கப்பட்டாரு. அதனால சோதனைக்கு நமக்கு உதவுறதுக்கு அவரு வல்லவராக இருக்கிறார்.